எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொது நிகழ்ச்சி ஒன்றில் முஸ்லிம் பெண் ஒருவரின் ஹிஜாப் முகத்திரையை அகற்றச் சொன்ன விவகாரம் தேசிய அளவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மனதான தீர்மானத்தில் நிதிஷ்குமாரின் செயல் மிகவும் ஆட்சேபனைக்கு உரியது என்றும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இது அழகு அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது மேடையில் ஒரு பெண்ணின் ஆடை குறித்து பேசுவதும் அதை அகற்றச் சொல்வதும் அந்த பெண்ணின் கண்ணியத்திற்கு சீர்குலைக்கும் செயல் என்று சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தை வெறும் அரசியல் நிகழ்வாக பார்க்காமல் சட்ட ரீதியான மீறலாக SCBA அணுகியுள்ளது. இது இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள வாழும் உரிமை மற்றும் தனி மனித மாண்பை மீறுவது ஆகும். மேலும் பிரிவு 25 கீழ் வழங்கப்பட்டுள்ள மத சுதந்திரத்தையும் இது கேள்விக்குறியாக்குகிறது என்று வழக்கறிஞர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நிதிஷ்குமாரின் இந்த செயலை மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் மற்றும் பஞ்சாப் நிஷாத் ஆகியோர் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே செய்யப்பட்டது என்று கூறியிருந்தனர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள SCBA பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரு பெண்ணை பகிரங்கமாக அவமானப்படுத்துவதை ஏற்க முடியாது. இத்தகைய பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்த 2 அமைச்சர்களும் நாட்டு மக்களிடம் அந்த பெண்ணிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடத்தில் இதுவரை வேலையில் சேரவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் முயன்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் குழப்பம் நீடிக்கிறது. ஏற்கனவே ஜைரா வாசிம் போன்ற பிரபலங்கள் நிதிஷ்குமாருக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நிலையில் நாட்டின் மிக உயரிய சட்ட அமைப்பான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கமே தற்போது கண்டனம் தெரிவிப்பது பீகார் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.